ஹலோ எவ்ரிவன், வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் பிரியாணிக்கு வந்து எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் வந்து நிறையாவே ஊற்றணும். அப்படின்னா தான் கொஞ்சம் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இது சோம்பு, பட்டை எல்லாமே, பட்டை, சோம்பு, இந்த பிரியாணி இலை எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், எப்போயுமே பிரியாணிக்கு வெங்காயம் வந்து அதிகமாக போடணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கம்மியாக போட்டுட்டு வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் வெங்காயத்தை வந்து நல்லா வதங்க விடணும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஷேட் வர வரையா நல்லா வதங்க விடணும். இங்கே பாருங்களேன், என் மகன் வந்து நான் பண்ணுறேன், ஏதாவது எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் நின்றுட்டு இருந்தான். அவனே உட்காந்துக்கிட்டான், கிச்சன்லேயே உட்காந்துட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த என்ன பண்ணுறது, நான் வீடியோ எடுக்கிறேன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ வீடியோ எடுக்கிறியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருங்க. பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே தட்டி தான் போடுவேன், அதான் டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு. போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா வதங்க விட்டுருங்க. வதங்கவும் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒட்டாமல் வரும். முன்னாடியே கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம இதில் ஒட்டாது, இல்லாட்டி ஒரு மாதிரி அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்படியே அந்த குக்கரோடு ஒட்டிட்டு வர மாதிரி வரும். முதல்ல உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது ஒட்டாமல் நல்லா வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வைப் பண்ணிகிட்ருக்கான் கிச்சனில் உட்காந்து. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய் சொல்கிறானோ, ஹாய் சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கவும், தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் பிரியாணிக்கு. கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா வதங்கவும் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் போட்டாச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு, நார்மல் மிளகாத்தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் பொரிக்கிற பொடி இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நான் எப்போயுமே சக்தி பிரியாணி மசாலா தான் சேர்ப்பேன், அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லா பிரியாணி மசாலா தானே நல்லா இருக்குன்ட்டு நல்லா அவங்களுக்கு தேவையான அளவு அதை ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு இது பண்ணிடுங்க. எனக்கும் தயிர் கொடுன்னு சொல்லிட்டு அவனும் தயிர் வேணும்னு அவனுக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டாச்சு வாயில். அதுக்கப்புறம் நல்லா அதை கிண்டிட்டு இந்த அளவுக்கு வரணும். பார்த்தாலே நல்லா நமக்கு அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சிக்கன் வந்து சிக்கன் பொடி போட்டு தயிர் ஊற்றி பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கும். நம்ம பிரியாணி சாப்பிட்றப்போ சிக்கனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அது கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணி வரவும் அதில் அப்படியே கொஞ்சம் தண்ணியை கலந்து அந்த வடை சட்டியிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நல்லா கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதிலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு அரிசி எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு அரிசி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம், அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக நல்லா மேலாப்பில் கிண்டி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மேலே வந்து அப்படியே கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் தூவி விட்டுருங்க. தூவிட்டு கொஞ்சம் கொதித்து வரவும் அப்படியே லைட்டாக லெமன் ஊற்றுறப்போ நமக்கு அரிசி கொஞ்சம் நல்லா உதிரியாக வரும். விசில் போட்டு ஒரு 2 விசில் விடவும் இறக்கிடலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். இந்த பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.